வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடி அமாவாசையை பற்றி. மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த அமாவாசை உங்களுடைய தலைவிதியை மாற்றும்னே சொல்லலாம். எப்படி மாற்றும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தலைவிதி அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த அமாவாசைக்கு உண்டு அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் 3/8/2024 மாலை 3:52 தொடங்கி 4/8/2024 மாலை 4:33 அமாவாசை முடிவடையுது. தென்னிந்தியாவில் தமிழ் மக்களால் அனுசரிக்கப்படும் இந்த ஒரு தனித்துவமான பண்டிகை இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆன்மாக்கள் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறதாகவும், அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது திருப்தி அடைகிறதாகவும் நம்பப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவாங்க. இது தட்சிணாயனம் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். தட்சிணாயனம் அப்படின்னா தெற்கு நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சடங்குகள் செய்வதற்கும் தர்ப்பணங்கள் கொடுக்குவதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசைக்கு பின்னால் புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்து இதிகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவருக்கும் கடன் பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் கடன் பிரம்மதேவனுக்கு நேர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் தான் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மூலிமா இந்த கடன் அடைபடும் அப்படின்னு சொல்லப்படுது. தர்ப்பணம் கொடுக்கறது எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கடல், குளம், ஆறு, ஏரி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சாரர் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்க முடியுமான்னு சொல்கிறாங்க. அது சரி வர மாதிரி சொல்லப்படலை. இந்த நீர்நிலைகளில் கொடுக்கறது தான் தர்ப்பணம் நம்மளுக்கு சிறந்தது. இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, எதை நம்மளுக்கு முன்னிறுத்துது அப்படின்னா, நம்மளுக்கு இது மூலிமா என்ன தெரிய வருது, என்ன நம்மளுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்முடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள்கிட்ட நீங்கள் கொண்ட பக்தியையும் மரியாதையும் குறிக்கும் வகையில் இந்த நாளில் ஒரு நாள் விரதம் இருந்து, அல்லைன்னா ஒரு வேளை சாப்பிட்டு மற்ற நேரங்கள் விரதம் இருந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது மிகப்பெரிய நன்மையை நம்மளுக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கும். குருவுடைய பாவகிரகங்கள் சேர்க்க, சனி பகவானுடைய சேர்க்க, இந்த எல்லாமே பித்திருக்களுடைய தோஷத்தை குறிக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும். அந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் அந்த தோஷங்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, படிப்படியாக நம்மளுடைய முன்னேற்றங்களை சிறுக சிறுக அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்திலிருந்து கொடுக்கல, நம் முன்னோர்களுக்கு எந்தவித திதியும் இது வரைக்கும் எங்கள் அப்பாவும் செய்யலை, நானும் செய்யலை அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா, அந்த தாக்கம், அவங்க நம்ம மதிக்காத தன்மை, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை சரியான டைமில் கொடுக்கல, அதன் மூலிமா சில தோஷங்களுக்கு ஆட்படுவோம். வீட்டில் பணம் தங்காது, வீடே ஒரு இருண்டடைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு என்னதான் நம்ம லைட்டு போட்டு வச்சுருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும். குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையை அது கெடுத்துரும். எங்கேயோ ஒரு தொலைதூரத்தில், அது வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எங்கேயோ ஒன்று. ஆனால் குடும்பம் ஒத்துமையாக ஒரு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இப்படி ஒன்றா இருந்து சந்தோஷமான சாப்பிடக்கூடிய நிலைமையை அது கொடுக்காது. எங்கே ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம்,
இந்த மாதிரி இருப்பாங்க. பணம் காசு இருந்துட்டா கூட ஒரு நிம்மதியை தராதுன்னு சொல்லலாம் அந்த குடும்ப வாழ்க்கையில். அதுபோக இப்போது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம ஒரு பெண்டிங் வச்சுக்கிட்டே வராங்க. அவங்க ஒரு புதுசாக வீடு கட்டுறாங்க. வீடு புண்ணியார்ச்சனை பண்ணி குடி போகிறாங்க. அவங்கள கொஞ்ச நாள் கழித்து அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு வகையில் ஒரு சங்கடமான சூழ்நிலையை உணருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, ஒரு திருப்தி இல்லை. ஏனோ எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டை பேசாமல் நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னும் கேட்பாங்க. அது சரியில்லை. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு தன் உழைப்பில் பார்த்து கட்டின வீட்டை நம்மளுக்கு விட்டுட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு சரி வராது. அதே சமயத்தில் அது என்ன பிரச்சனையாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளன்னா, ஒரு சாரர் வாஸ்து குழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாஸ்து குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அதிமுக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய குற்றம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க வந்து ஒரு மரியாதை, அந்த திதி கொடுக்கறத மறந்துருப்பாங்க, உணவு இல்லாமல் விட்டுருப்பாங்க. உணவு அப்படிங்கிறதே இந்த முன்னோர்களுக்கு அந்த வரக்கூடிய திதியில், ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பொது, தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு அமாவாசை. ரொம்ப நாளாக நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை, திதி தெரியல அப்படிங்கிறவங்க இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் எடுத்துக்கலாம். ஆனால் இறந்த தேதி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அன்னைக்கு உண்டான திதி என்னவோ அது வளர்பிறையிலையோ தேய்பிறையிலோ எதில் வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த திதி அன்னைக்கு நம்ம கொண்டு போய் திதி கொடுக்கறது மிக முக்கியம். அன்னைக்கு நம்மளை தேடி அவங்க நீர்நிலையில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதே உண்மை. அப்போது அவங்களுடைய பசியை போக்கும்போது, அவங்களுக்கு அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய வீடு சுபிட்சம் அடையும். அந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும். ஒரு சந்தோஷமான ஒரு சப்போஸ் உணவே நம்மளுக்கு பாதிப்பு தந்திருக்கு, உணவே நம்மளுக்கு அஜீரணம் ஆகுது அப்படிங்கிறதும் இதனுடைய கோளாறு தான். அப்போது யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்றது. அப்போ முன்னோர்கள் பசியாக இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை உடம்புக்கு கொடுத்துரும். சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறத அது குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றது எப்படி இருக்கும்? ஒரு பசியோடு இருக்கிற ஒரு ஆன்மாவைவோ இல்லை ஒரு மனிதரைவோ இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கங்களேன், அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல், நீங்கள் வளர்த்துற நாய்க்குட்டியாகவே இருக்கட்டும், அதுக்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏக்கம். அது பேசாது, ஆனால் சைகை மூலியமாக காமிக்கும். அப்போது அதே போல தான் இந்த முறையும். தர்ப்பணம் அப்படிங்கிறது நாம் முறையாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து பசியை அறிக்குவாங்க. அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு கட்டாயம் அவங்க துணை நிற்பாங்க. திருமணம் தடைபட்டுக்கிட்டே போகுது, குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது, எவ்வளவோ பெரிய யாகங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தோம், சரியாக வரல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் அது பெண்டிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரியான திதி தெரியல, என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்மளுக்கு இருக்காங்க. எந்த திதி மறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த வரக்கூடிய ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கும். தனக்குள்ளே வச்சு அதாவது வருஷக்கணக்காக நம்மளுக்கு கொடுக்காம விட்டுருந்தா கூட அது முழுசாக அந்த சமயத்தில் கடந்த வருஷங்களை அது வந்து கிளியர் பண்ணிடும். கொடுக்காம விட்ட வருஷங்களையும் சமம் பண்ணிடும் சொல்லலாம். இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது மறைந்த முன்னோர்களுடைய ஆன்மாவை விடுவிக்க நாம் வந்து உதவுறோம். எதிர்மறை கர்மான்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்குள்ளே வந்த கர்மா, இந்த கர்மா மூலயமா நாம் விடுபடுவோம். அதிலிருந்து வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். இந்த திதி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சந்ததிக்கும் போய் சேரும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்கும் இந்த பலம் வந்து நம்மளுக்கு கொடுது. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சிரமப்படுறாங்க, ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடிக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில்
அந்த நெருக்கடிகள் வர்றதை நம்மளால் தடுக்க முடியாது யாரும். அது நம்மளுடைய கர்மா பிரகாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நெருக்கடி பெரிய லெவலுக்கு வராமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறையில் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் நம்மளுடைய சந்ததியிற்கு கட்டாயம் உதவி பண்ணும். கருட புராணத்தின்படி முன்னோர்களை திருப்திப்படுத்தினா நம் வாழ்க்கைக்கு தேவைகளை அவங்களோட ஆசீர்வாதங்களை வழங்குவாங்கன்னு சொல்லலாம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லாமல், அவங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் ஒரு செயலை செய்கிறது இல்லை, நம்ம அது தடைபடுறது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதத்து மூலிமா கட்டாயம் அது கிளியர் பண்ணி கொடுத்துட முடியும். அமாவாசை நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் அப்படிங்கிறது தந்தை இல்லாத மண்களால் மட்டுமே நடத்தப்படணும். ஏன்னா பித்ருக்கள் முன்னோர்கள் தங்கள் சந்ததியில் தான் நம்பியிருக்கிறாங்க. அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இப்போ யார் கொடுத்தாலும் அது ஏற்றுக்காது. இப்போ உணவில்லாத ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னா சரி, அன்னைக்கு பசி தீர்ந்துடும். ஆனால் தன்னுடைய மகன் சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கட்டாயம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஒரு தந்தைக்கு மகன். தர்ப்பணம் அப்படிங்கிறது உங்களோட விதியும் மாற்றக்கூடிய வகையில் அது அமையும். எவ்வளவு கர்மா, விதி அப்படிங்கிறதே கர்மாவுடைய முழு கூட்டு தான். இதுதான் இந்த கர்மாவை அளிக்கக்கூடிய ஒரு எளிய வழி, சக்தி வாய்ந்த செயல்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த உணவு, கருப்பு எள்ளு, அரிசி மற்றும் தண்ணி இதை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் விஞ்ஞான ரீதியான விளக்கம் அப்படின்னு சொன்னால் புது நிலவுன்னு சொல்லுவாங்க. புது நிலவு, மறைமதி, இது எல்லாமே அமாவாசை, இது எல்லாமே ஒன்று தான். நிலவுடைய முதல் கலை வானியல் படி நிலவும் கதிரவனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளே இந்த புது நிலவுன்னு எடுத்துக்கலாம். இந்த நாளில் கதிரவனோட ஒளியானது புவியிலிருந்து காண இயலாது. நிலவினுடைய பிற்பகுத்தில் முழுமையாக பதிகிறது இந்த வெளிச்சம். எனவே இந்த நாளில் புவியை நோக்கி இருக்கும் நிலவினுடைய முற்பக்கம் ஒளியின்றி இருக்கும். அதுதான் அமாவாசைன்னு சொல்லப்படுவாங்க. சரி, இப்போது இதன் மூலிமா ஏதாவது ராசிகள், நட்சத்திரங்கள் பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில குழப்பங்களுக்கு ஆளாகும். பாதிக்கப்படுறது அப்படின்னா இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரக்காரங்களுங்க. மிதுனமும் கடகம் ராசிக்காரங்களும், அதுக்கடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களும், அதுக்கடுத்தது மீன ராசிக்காரர்களும். இந்த 3 ராசிக்காரங்க இன்னைக்கு அந்த 2 நாள் அமாவாசை விலகக்கூடிய நாளில் மனக்குழப்பத்தில் இருக்கும். தேவையில்லாத மனம் இது ஒரு விதமான பதட்டத்தை அடையும். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு முதலீடு பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு காரியத்தை யோசித்து செய்ய வேண்டியிருந்தது, அதை இன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா அந்த பௌர்ணமியோடைய அமாவாசையோடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி, நீங்கள் அமாவாசை அன்னைக்கு கடலுக்கு போனீங்கன்னா கடல் கொந்தளிக்கும், அலைகள் அப்படியே ஆர்ப்பரிக்கும். அப்போது பூமியோடைய ஈர்ப்பு சக்தி அன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதை ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அது தன்னுடைய ஒளியை பூமிக்கு அன்னைக்கு தரல அப்படிங்கிறதுனாலையும் ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் உருவாகும் இந்த பூமியில். அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிருக்கும் பாதிக்கும். அதுவும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நீர் ராசியான கடகம். இந்த நீர் ராசியான கடகத்துக்குள்ள உருவாகிறது. மற்ற நீர் ராசிகளையும் சிறு பகுதி பாதிக்கத்தான் செய்யும். கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசிக்குள்ள இருக்கிறவங்க, அதற்குண்டான உள்ளான நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, ஒரு முடிவு எடுக்கும் போதும் சரி, தான் பேச்சுகளையும் சரி கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறது சரி. ஏன்னா ஜீரண உறுப்புகள் அன்னைக்கு கம்மியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறது விஞ்ஞானம்.
இந்த விஞ்ஞானத்தை அன்னைக்கே சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போனது தான். அன்னைக்கு சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னால் உணவு ஜீரணமாகாது. கடுமையான உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. லிக்யூடான ஜூஸு, பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கும்போதும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அந்த கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்து இந்த ராசிக்காரங்க ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து வந்தோம்னா, அங்கிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள வரும்போது இது சமனாயிக்கும். அதே சமயத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு உருவாகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா தப்பாக போயிடும். அப்போது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அன்னைக்கு நம்ம தவிர்க்கலாம். அந்த 5ஆம் தேதிக்கு மேல் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. இதன் மூலியமா இந்த நட்சத்திரம் ராசிக்காரர்கள் அன்னைக்கு கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒன்றும் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி இல்லைனாலும் கூட சில மனக்குழப்பத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். உடம்புகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தப்பட்ட கால் பகுதியில் அடிபடுறது, அதுவும் வலது காலாக பார்த்து நம்மளுக்கு அடிபடுறது, ஒரு பெரியவங்கள் நம்ம ஏதாவது கொஞ்சம் அவமரியாதையாக பேசுறது, நம்மளுடைய முன்னோர்களே ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவங்க, நம்மளுக்கு வயசுக்கு மூத்தவங்க, நம்மளுடைய வயசு கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் ஏதோ நம்ம வார்த்தைகள் தவறி ஒரு கவனக்குறைவாக நம்ம பேசிடுறது. தொழிலில் நம்மளுடைய வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா, வேலையாட்கள்கிட்ட நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக நடந்துக்கிறது. தாய்மாமன் சம்மந்தப்பட்ட உறவு முறையிலையும் சரி, நம்முடைய இளம் வயதினர் லவ் பண்ணுறாங்க இல்லையா, காதலன் காதலி, இவங்ககிட்ட அதாவது ஒரு மனசு ஒத்து போகாத தன்மையை அன்னைக்கு கொடுக்கும். அந்த 2 நாள் ஏதோ மேலே எனக்கு வெறுப்பாக இருக்குது உன் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், நாம் ஒரு தவறான வார்த்தைகளை அங்கே பிரயோகம் பண்ணியிருப்போம் இருபாலருக்கும். அப்படி இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த கடகம், விருச்சிகம், மீனம் ராசிக்குள்ளே இருக்கிறவங்க, ராசியாக அமைஞ்சவங்க, லக்கணமாக இருக்கிறவங்கள கூட கொஞ்சம் இந்த சமயத்தில் தம் வார்த்தைகளை கவனமாக கையாளுறது நல்லது. உச்சபட்ச ஃபோர்ஸை நம்மளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாவோ, இல்லை ஸ்பீடாக நம்ம வார்த்தைக்கு வந்ததை, நம்ம மனசுக்கு தோணுனதை பேசிட்டோம் அப்படின்னாவோ, கட்டாயம் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மனசை அது கட்டாயம் பாதிக்கும். நம்ம மேலே ஒரு வெறுப்புகள் வரக்கூடிய காலமாக இந்த நாள் அமையும்னு சொல்லலாம். வாழ்க வளமுடன். இந்த ஆடி அமாவாசை நாளில் உலக மக்கள் அனைவரும் பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்தவித கர்மதோஷமும் பாதிக்காமல் வாழ வேணும் அப்படின்னு சொல்லி அன்னை ஸ்ரீ பாலாவை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.